கும்பராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமா எல்லாமே கைக்கு எட்டுன தூரத்துல வருது. ஆனா, கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதுன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குங்க. நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா, உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. கும்பராசிக்கு அந்த தடைகள உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட குடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க. உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப நடக்கிற ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குங்க. இந்த பலன்களை பழிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய கும்பராசி பலனுக்குள்ள போகலாமா? வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம கும்பராசி அன்பர்களை பத்தி தாங்க. கும்பராசியில பிறந்தவங்கனாலே எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடந்த சில மாசங்களா நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. என்னடா இது ரொம்ப நேரம் ஏன் இப்படி இருக்குது, தொட்டதெல்லாம் தப்பா போகுதுன்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. உங்களுக்கே உங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இருக்கீங்க. ஆனா கவலையை விடுங்க, உங்களுக்கான பொற்காலம் இப்ப ஆரம்பமாக போகுதுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வரப்போற அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு, ஆமாங்க, அந்த ஒரு தகவல் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போகுதுங்க. நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க. அது உத்தியோக சம்பந்தமா இருக்கலாம், இல்லைன்னா தொழில ஒரு வியாபார வாய்ப்பா இருக்கலாம், அல்லது குடும்பத்துல நிலவிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வா கூட இருக்கலாமுங்க. இந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்குமே, நம்ம கஷ்டம் எல்லாம் தீருமேன்னு நீங்க ராப்பகலா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நல்ல விஷயத்துக்கான விலைதான் இந்த அழைப்புங்க. இத்தனை நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு காரியம் எந்தவித தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடிய போகுது. உங்களுக்கான அந்த நல்ல செய்தியை சுமந்துகிட்டு வரப்போற அந்த நபர் உங்க நெருங்கிய உறவினரா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், இல்ல நீங்க எப்பவுமே உதவி செஞ்ச ஒரு முகம் தெரியாத நபரா கூட இருக்கலாம்ங்க. அவர் மூலமா கிடைக்க போற அந்த ஒரு வார்த்தை உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்கி வைக்க போகுதுங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க. உங்க கஷ்டத்தை வெளியே சொல்லாம மத்தவங்க கஷ்டத்தை தீர்க்க ஓடி போற குணம் உங்களுக்கு இருக்குதுங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப யாருமே உங்க கூட நிக்கலையேங்கிற ஆதங்கம் உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளாவே இருக்குங்க. சொந்தக்காரங்க, நீங்க ரொம்ப நம்பினவங்க கூட உங்களை கைவிட்ட நேரத்துல யாருமே எதிர்பாராத ஒரு திசையில இருந்து உங்களுக்கு உதவி தேடி வரப்போகுதுங்க. இது கிரகங்களுடைய மிகப்பெரிய ஒரு விளையாட்டுன்னு தான் சொல்லணுங்க. உங்க ராசிக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த கிரக மாற்றம் உங்களுக்கு இருந்த தடைகள், தாமதங்கள் எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்செறிய போகுதுங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாம உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாம் மறுபடியும் உங்களை தேடி வரப்போறாங்க. பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன்கள், நெருக்கடிகள்னு ரொம்பவே தவிச்சிட்டு இருப்பீங்க. நாளைக்கு என்ன பண்ண போறோம், இனி மாச செலவுக்கு என்ன பண்றதுன்னு தூக்கம் இல்லாம எத்தனையோ ராத்திரிகளை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பணப்புழக்கம் சரளமா இருக்க போகுதுங்க. நீங்க செஞ்ச முதலீட்டுல இருந்து நல்ல லாபம் கிடைக்க போகுது. வராதுன்னு நினைச்சு கைவிட்ட பணம் கூட உங்களை தேடி வரப்போகுதுங்க. குறிப்பா இந்த அழைப்புன்னு சொன்னேன் பாத்தீங்களா, உங்களோட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா கூட இருக்கலாம். அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷங்களுக்கு நீங்க உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், வரப்போற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். ஆனா இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு அடிக்கடி வராதுங்க. அந்த நாளுக்காகவும் அந்த ஒரு நல்ல செய்திக்காகவும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. தொட்டது தொடங்குங்கிற காலம் நெருங்கிடுச்சுங்க. இப்போ உங்க வேலை விஷயத்துல நடக்கிற மாற்றங்களை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாமுங்க. இத்தனை நாளா வேலை பார்க்குற இடத்துல நீங்க என்னதான் முட்டி மோதி உழைச்சாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. உங்களை விட கம்மியா வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் அடுத்தடுத்த நிலைக்கு போயிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் வெறும் ஏமாற்றம் தான் மிச்சமா இருந்திருக்குங்க. சில பேர் மேலதிகாரிகளோட தொந்தரவு தாங்க முடியாம வேலையை விட்டுலாம்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனா இப்ப அந்த நிலைமை அப்படியே மாறப்போகுதுங்க. நீங்க செஞ்ச உழைப்புக்கான பலன் இப்போ உங்க கைக்கு வரப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல வரப்போற அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு பத்தின தகவலா கூட இருக்கலாம். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப சரியான முதலீட்டாளர்கள் கிடைப்பாங்க. உங்களை ஒரு பொருட்டா மதிக்காதவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்களுடைய நிலைமை உருவாகுங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ராசிக்கு இப்ப கிரகங்கள் கொடுக்க போற அந்த அற்புதமான பலன்கள் தாங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயே ஒரு நிம்மதியான சூழல் இப்ப பிறக்க போகுது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்காம பிரிஞ்சிருந்திருப்பீங்க. இதுல யாரு தப்பு பண்றாங்கன்னே தெரியாம குடும்பமே குழப்பத்துல இருந்திருக்குங்க. ஆனா இப்ப அந்த மனக்கசப்புகள்
எல்லாம் நீங்கி ஒருத்தரோட ஒருத்தர் மனம் விட்டு பேச போறீங்க. வீட்டுல தடைபட்டு நின்ன சுபகாரியங்கள் இப்போ ஒவ்வொன்றா கைக்கூடி வருங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி தேடி வரும். உங்க பிள்ளைகளோட படிப்பு, அவங்களோட முன்னேற்றம் இதெல்லாம் நினைச்சு இவ்வளவு நாள் கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெருமை தேடி வருங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த இழுபறிகள் இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய விடிவு காலம் இப்ப பிறந்திருக்குது. ஆரோக்கியத்தை பத்தி பார்த்தோம்னா, கடந்த சில மாசமா உங்களுக்கு ஒரு விதமான சோர்வு இருந்துட்டே இருந்திருக்குங்க. உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கும். மருத்துவமனைக்கு போயும் எந்த தீர்வும் கிடைச்சிருக்காது. இதெல்லாம் காரணம் மன அழுத்தம் தாங்க. ஆனா இப்ப மனசுல ஒரு தெளிவு பிறக்கிறதுனால உங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப சீராகும். புதுசா ஒரு தெம்பு உங்களுக்குள்ள பிறக்குங்க. மனசுல இருந்த அந்த பயம், பதற்றம் எல்லாம் போய் ரொம்ப தைரியமா ஒரு முடிவெடுப்பீங்க. நீங்க எடுக்க போற அந்த துணிச்சலான முடிவு தான் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக நீங்க உங்க முடிவை மாத்திக்காதீங்க. உங்க மனசாட்சிக்கு என்ன சரின்னு படுதோ அதையே செய்யுங்க. ஏன்னா இப்போ உங்க நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி நிச்சயம்ங்கிறது கிரகங்களோட கணக்கா இருக்குதுங்க. ரொம்ப முக்கியமா நண்பர்கள் வட்டாரத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டே உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குளிப்பறிக்கிறவங்க யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரிய வருங்க. அவங்கள எல்லாம் அடையாளம் கண்டு உங்களை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம்ங்க. உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க யாரு, உங்க முன்னேற்றத்துல அக்கறை காட்டுறவங்க யாருன்னு இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட சமூக அந்தஸ்து ரொம்பவே உயரப்போகுது. 4 பேருக்கு முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ்றதுக்கான காலம் இப்ப கணிஞ்சு வந்திருக்குதுங்க. இது வரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏத்துக்க நீங்க இப்ப தயாரா இருக்கணும். நம்பிக்கையோட இருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வசந்த காலம் அமைய போகுதுங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். இத்தனை வருஷமா நீங்க கஷ்டப்பட்டதுக்கு காரணம் உங்களுடைய ஜாதகத்துல இருந்த சில தோஷங்களும் கிரகங்களோட சஞ்சாரமும் தாங்க. ஆனா இப்ப காலம் கணிஞ்சு வந்திருக்குது. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப நிதானமா இருக்குங்க. ஏன்னா அதிர்ஷ்ட கதவை தட்டுறப்போ நாம தூங்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு முக்கியமான அழைப்பு வர்றப்போ அது சாதாரண ஒரு ஃபோன் கால்ல தானேன்னு அலட்சியமா விட்டுறாதீங்க. அந்த குரலுக்கு பின்னாடி உங்களுடைய எதிர்காலம் அடங்கி இருக்குது. அந்த நேரத்துல உங்ககிட்ட இருக்கிற அந்த பழைய தயக்கம், பயம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ரொம்ப தன்னம்பிக்கையோட பேசுங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்களை கவரக்கூடிய வகையில் இருக்கணுங்க. இது வரைக்கும் உங்க திறமையை யாரும் புரிஞ்சுக்கலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு உங்களோட பேச்சாற்றல் மூலமாவே ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நேரத்துல உங்களுக்கு கண் திருஷ்டி ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க ஒரு சின்ன முன்னேற்றம் அடைஞ்சாலே அதை பார்த்து பொறாமைப்படுறதுக்கு ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்குங்க. அதனால உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த நல்ல விஷயங்களை அது முழுமையா முடியிற வரைக்கும் யாருகிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. சுவர் இருந்தாதான் சித்திர வரைய முடிங்கிற மாதிரி உங்களுடைய ரகசியங்களை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கிட்டாதான் அந்த வெற்றி உங்க கைக்கு வந்து சேருங்க. தேவையில்லாத ஆடம்பரத்தையோ இல்லைன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி உங்க பெருமையை காட்டிக்கிறதையோ இப்போதைக்கு தவிர்த்துருங்க. அமைதியா இருந்து சாதிக்கிறது தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மட்டும் மறந்துடாதீங்க. வாரத்துல ஒரு நாளாவது கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியையும் கிரகங்களால வரக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகளையும் தடுத்து நிறுத்துங்க. இவங்களுடைய பொருளாதார உயர்வுங்கிறது இப்போ ஒரு ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் நீங்க தொடப்போற உயரங்கள் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க போகுதுங்க. குறிப்பா ரியல் எஸ்டேட், பங்கு சந்தை இல்லைன்னா புதுசா ஏதாவது ஒரு தொழில முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த நேரத்துல முயற்சி செய்யலாம். ஆனா எதா இருந்தாலும் ஒரு பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டுட்டு பண்றது இன்னும் சிறப்பு. இது வரைக்கும் நீங்க ஒரு கடனாளியா மத்தவங்க முன்னாடி நின்று நிலைமை மாறி இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு மாற போறீங்க. இந்த மாற்றம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குங்க. இதுக்கெல்லாம் நீங்க கொடுத்த விலை ரொம்பவும் அதிகம்ங்க. ஏன்னா அத்தனை வருஷம் அவமானங்களையும் வலிகளையும் நீங்க தாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதனால வரப்போற இந்த நல்ல காலத்தை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கோங்க. கும்பராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு வர்ற வாய்ப்புகளை அன்போட ஏத்துக்கோங்க. சில நேரங்கள்ல நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயம் நடக்கலைனாலும் அதுல ஒரு பெரிய நன்மை மறைஞ்சுக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கை துணைகிட்டையும் சரி, உங்க அப்பா அம்மா கிட்டையும் சரி, இப்ப நீங்க காட்டுற அன்பு உங்க குடும்பத்துல இன்னும் பலப்படுத்துங்க. வெளியூர்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமையும். கடவு சீட்டு, விஷா இந்த மாதிரி விஷயங்களுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப நல்ல பதில் கிடைக்குங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களோட கனவு இப்ப நனவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குது. ஒரு புதிய தேசத்துல உங்களோட வாழ்க்கை பயணம் ஆரம்பிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குதுங்க.
இருக்குதுங்க. இதெல்லாம் கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது இல்ல? ஆமாங்க, இதாங்க உண்மை. இனிமே நீங்க கவலைப்பட எதுவுமே இல்லைங்க. உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் நிஜமாவே நடக்குமா? இல்ல இதுவும் மத்த ஜோசியம் மாறுதலானான்னு. ஆனா நீங்க ஒண்ணு கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க உள் மனசு இப்ப ரொம்ப லேசா இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. அதுதான் இந்த வெற்றிக்கான முதல் அறிகுறிங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டி இருக்குங்க. அங்க வச்சுதான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற அந்த ஒரு நபரை நீங்க சந்திக்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க செஞ்ச தர்மங்கள், நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிகள் இப்போ உங்களுக்கு புண்ணியமா வந்து சேரப்போது. உங்கள மதிக்காத சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு கார் வாங்குறதோ, இல்ல புது வீடு கட்டுறதோ கூடிய சீக்கிரம் நடக்கும்ங்க. அதெல்லாம் பார்த்து அவங்க வாய் மேல கை வைக்க போற காலம் இதுங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. கும்பராசிக்காரங்க, நீங்க எதையுமே சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. ஆனா ஒரு வாட்டி நம்புனா அதுக்காக எதையும் செய்வீங்க. இப்போ அந்த நம்பிக்கை உங்க மேலேயே உங்களுக்கு வரணும்ங்க. யாரோ ஒருத்தர் உங்கள மட்டமா பேசிட்டாங்கன்னு உங்க திறமைய நீங்களே குறைச்சு எடை போடாதீங்க. உங்களுக்கு வரப்போற அந்த ஃபோன் கால் உங்களோட பழைய கனவு பத்தினதா கூட இருக்கலாம். இது நடக்காது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு நீங்க தூக்கி போட்ட ஒரு விஷயம் இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்கும்ங்க. அந்த நேரத்துல யோசிக்காம சரின்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப காலச்சக்கரம் உங்க பக்கம் சுழல ஆரம்பிச்சிருக்குதுங்க. உங்களோட பழைய தோல்விகள் எல்லாமே இப்போ ஒரு அனுபவமா மாறி உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடி தரப்போகுதுங்க. முக்கியமா உங்களோட பேச்சுல இப்போ ஒரு நிதானம் வருங்க. மத்தவங்கள காயப்படுத்துற மாதிரி பேசுறத நீங்க இப்ப தானாவே குறைச்சிருப்பீங்க. இதனாலேயும் உங்க மேல இருக்கிற மரியாதை உங்களுக்கே தெரியாம கூடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பெரிய ஒரு தொகைய நீங்க கையாள வேண்டி இருக்கும். அது உங்களோட லாபமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய பொறுப்பா இருக்கலாம். அதை மட்டும் ரொம்ப கவனமா கையாளுங்க. வீண் செலவுகளை குறைச்சிட்டு சேமிப்புல அதிக கவனம் செலுத்துங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்க போற வாய்ப்பு உங்களுடைய அடுத்த 10 வருஷத்துக்குன்னு ஒரு அஸ்திவாரமா அமைய போகுதுங்க. நீங்க இவ்வளவு நாள் பட்ட அவமானங்கள் எல்லாம் இனிமே வெகுமானமா மாறப்போகுது. நீங்களே பார்ப்பீங்க. நம்பிக்கையோட உங்க வேலையை பாருங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம் தாங்க. கும்பராசி அன்பர்களே, இப்போ இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மனசளவுல உங்களை எப்படி தயார் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் வரும்போது நம்ம மனசும் உடம்பும் அதுக்கு தயாரா இருக்கணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற அந்த ஒரு அழைப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த அழைப்பு வந்த உடனே நீங்க பதட்டப்படாம நிதானமா இருக்கணும். இதுவரைக்கும் நீங்க ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அலைஞ்சிருப்பீங்க. ஆனா எந்த பலனும் கிடைச்சிருக்காது. இனிமே அந்த நிலைமை கிடையாதுங்க. உங்களுக்கு வரப்போற அந்த வாய்ப்பு ஒரு பெரிய பொறுப்போட வருங்க. அது உங்களால செய்ய முடியுமான்னு ஒரு நிமிஷம் தயங்காம என்னால முடியும்னு தைரியமா இயங்குங்க. உங்க ராசிக்கு இப்ப குரு பகவானும் சரி, மத்த கிரகங்களும் சரி ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க எப்பவும் போல சோர்ந்து போய் உட்காராம கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க பழகிக்கோங்க. முக்கியமா இந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பழமையான கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்சா ஒரு 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த ஒரு வேளை சாப்பாடு உங்க ஜாதகத்துல இருக்கிற சின்ன சின்ன தடைகளை நீக்கி அந்த நல்ல செய்தியை இன்னும் சீக்கிரம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குங்க. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எண்ணங்களை தூக்கி எறிய வேண்டிய நேரம் இதுங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்கறத விட்டுட்டு எனக்கு இனிமே எல்லாம் நல்லதா நடக்கும்னு சொல்ல ஆரம்பிங்க. உங்க வாயால நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்போ ஒரு பெரிய சக்தி இருக்குதுங்க. அதனால எப்பவும் நேர்மறையா பேசுங்க. அந்த ஒரு கால் வர்றதுக்கு முன்னாடி உங்க மனசை ஒருநிலைப்படுத்துங்க. படிப்பு விஷயத்துல இருக்கிற மாணவர்களுக்கு இப்போ ஒரு நல்ல தெளிவு பிறக்குங்க. இதுவரைக்கும் படிப்புல கவனம் இல்லாம இருந்தவங்க கூட இப்ப ரொம்ப ஆர்வமா படிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இல்லைன்னா மேற்படிப்புக்கான வாய்ப்பு தேடி வருங்க. அது கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல வரப்போற செய்தியா இருக்கலாம். அதே மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்க, மீடியால இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாமுங்க. உங்களோட ஒரு படைப்பு இல்லைன்னா உங்களோட ஒரு வீடியோ உலக அளவுல பேசப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த ஒரு பிரேக் உங்களுக்கு இப்ப கிடைக்குங்க. அந்த வெற்றியை உங்க பேரை ஊரு பூரா பேச வைக்குங்க. இதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க. உங்களோட தனித்துவத்தை எப்பவும் விட்டு கொடுக்காதீங்க. மற்றவங்களை பார்த்து காப்படிக்காம உங்களோட ஸ்டைல்லையே நீங்க வேலை செய்யுங்க. கடன் பிரச்சனையால தவிச்சிட்டு இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுதுங்க. வட்டி கட்ட முடியாம திணறிட்டு இருந்த நிலைமை மாறி அசலையே கட்டி முடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணப்புழக்கம் இருக்குங்க. புதுசா கடன் வாங்குறத இப்போதைக்கு தவிர்த்துட்டு இருக்கிற கடனை எப்படி அடைக்கலாம்னு யோசிங்க. கிரகங்கள் உங்களுக்கு அதுக்கான வழியை காட்டுங்க. யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லுவாங்க. அவங்கள சாதாரணமா நினைச்சு விட்டுறாதீங்க. அவங்க மூலமா தான் உங்களோட பொருளாதார சிக்கல்கள் தீரப்போகுதுங்க. உங்க ஜாதகத்துல இருக்கிற தனஸ்தானம் இப்ப ரொம்ப வலுவா இருக்குது. அதனால பணத்தை சேமிக்க பழகுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க போட போற அஸ்திவாரம் உங்க வருகால சந்ததிக்கு ஒரு பெரிய சொத்தா அமையுங்க. அந்த அளவுக்கு ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை நீங்க அடைய போறீங்க. நம்பிக்கையோட காத்துட்டு இருங்க. இந்த ஒரு அழைப்பு உங்க வாசலை தட்ட போற நேரம் ரொம்ப பக்கத்துல இருக்குதுங்க. இதெல்லாம் ஏதோ திடீர்னு வர அதிர்ஷ்டம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இத்தனை காலமா நீங்க செஞ்ச தர்மத்துக்கும் மற்றவங்களுக்காக நீங்க கண்ணீர் சிந்தனுக்கும் கடவுள் கொடுக்க போற ஒரு பரிசு
கும்பராசிக்காரங்க நீங்க எப்படின்னா ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா உங்ககிட்ட இருக்கிற கடைசி ஒரு ரூபாயும் கொடுத்துட்டு நீங்க பட்னியா இருக்கிற ரகம்ங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நீங்க யாரையும் தேடி போய் நின்னது கிடையாது. அந்த வைராகியம் தான் உங்களை இப்ப இந்த உயரத்துக்கு கொண்டு வர போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து உங்க கூட பிறந்தவங்களோ இல்லைன்னா உங்க கூட படிச்ச பழைய நண்பர்களும் உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலமா தான் அந்த முக்கியமான தகவல் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இத்தனை நாளா உங்களை புரிஞ்சுக்காம தப்பா பேசின உறவினர்கள் மத்தியில பரவாயில்லையே இவன் இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டானேன்னு அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயர போகுதுங்க. இந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வரப்போற அந்த வாய்ப்பு நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு சின்ன உதவி மூலமா கூட இருக்கலாம். நீங்க எப்பவோ யாருக்கோ செஞ்ச உதவி இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா வந்து நிக்குங்க. அந்த ஃபோன் கால் வரப்போ எதிர்முனையில பேசுறவங்க கிட்ட நீங்க ரொம்ப கனிவா பேசுங்க. ஏன்னா அவங்க தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போற கருவிங்க. சில பேருக்கு சொத்து சம்பந்தமான வழக்குகள் ரொம்ப வருஷமா இழுத்துட்டு இருக்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு அலைஞ்சு மனசு சோர்ந்து போயிருப்பீங்க. அந்த விஷயத்துல கூட இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு வருங்க. அந்த செய்தி கூட ஒரு ஃபோன் கால் மூலமா தான் உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி வீடு கட்டணும் இல்லைன்னா நிலம் வாங்கணும் கனவு கண்டுட்டு இருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு அதுக்கான பண வசதி இப்போ தானாவே தேடி வருங்க. நீங்க இதுக்காக யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய சேமிப்பு இப்போ ஒரு பெரிய முதலீடா மாறுங்க. இது வரைக்கும் வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டு இருந்தவங்க இப்ப சொந்த வீட்டுக்கு போறதுக்கான எல்லா வேலைகளும் வேகமா நடக்குங்க. அதுவுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த கிரகங்களோட சப்போர்ட் உங்களுக்கு முழுமையா கிடைக்குது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க இலக்குல இருந்து நீங்க பின்வாங்காதீங்க. உங்களை கீழத்தள்ள பாக்குறவங்க மத்தியில ஒரு பெரிய கோபுரமா நீங்க உயர்ந்து நிக்க போற நேரம் இதுங்க. தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா கூட்டாளிகளால இருந்த பிரச்சனைகள் இப்ப தீரும். உங்களை ஏமாத்த நினைச்சவங்க இப்ப தானாவே விலகிடுவாங்க. உங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைச்சு புது புது ஐடியாக்கள் உங்க மனசுல தோணும். அந்த ஐடியாவை நீங்க தைரியமா செயல்படுத்தலாம். உங்களோட அந்த திறமையை அங்கீகரிக்கிறதுக்கு இப்போ ஒரு பெரிய நிறுவனம் காத்துட்டு இருக்குது. அவங்க கிட்ட இருந்து கூட அந்த அழைப்பு வர வாய்ப்பு இருக்குதுங்க. மற்றவங்களை சார்ந்து இருக்காம உங்க சொந்த காலில் நிற்கிறதுக்கான எல்லா பலத்தையும் அந்த இறைவன் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. உங்களோட அந்த தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம்ங்க. நம்பிக்கையோட இருங்க. உங்களுடைய அந்த பொற்காலத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு குணம் இருக்குது. மற்றவங்க கிட்ட காசையும் நேரத்தையும் வாரி வாரி கொடுப்பீங்க. ஆனா அதே மக்கள் உங்கள ஒரு கஷ்டத்துல கண்டுக்காம போயிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் உங்க மனச ரொம்பவே காயப்படுத்தி இருக்குங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற அந்த அதிசயம் உங்களை கைவிட்டவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து நிக்க வைக்குங்க. அந்த ஒரு ஃபோன் கால் வரும்போது நீங்க இதுவரைக்கும் பட்ட அவமானங்களும் எல்லாம் ஒரு பெரிய கதில் கிடைக்க போகுதுங்க. யாரோ ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன் உங்களை தேடி வருவாரு. அவரோட அந்த ஒரு உதவி உங்க பொருளாதாரத்தையே ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. இதுவரைக்கும் உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு பின்னாடி பேசினவங்க இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. நீங்க எதையும் யோசிச்சு மனசை குழப்பிக்காம வரப்போற அந்த வாய்ப்பை 2 கையாலையும் பிடிச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக அமைப்பு படி நீங்க தூரத்து பயணங்கள் செய்ய வேண்டிய சூழல் வருங்க. அந்த பயணம் சும்மா பொழுதுபோக்குக்காக இருக்காது. அதுல ஒரு பெரிய லாபம் உடைஞ்சிருக்குங்க. இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாம் வீண் செலவுல போயிட்டு இருந்திருக்கலாம்ங்க. ஆனா இனிமே நீங்க பண்ற ஒவ்வொரு செலவும் ஒரு முதலீடா மாறும். உங்க வீட்டுல இருக்க பெரியவங்களோட ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுசா இருக்குங்க. அவங்க மூலமா கூட உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு புது மனுஷனா மாற போறீங்க. உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் வருங்க. உங்க வார்த்தைக்கு 4 பேர் மரியாதை கொடுப்பாங்க. இத்தனை நாள் இருந்த அந்த இருட்டு மறைஞ்சு இப்ப வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க. உங்க ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மனசு சந்தோஷமா இருந்தாலே பாதி நோய் குணமாகிடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கிடைக்க போற அந்த சந்தோஷமான செய்தி உங்க உடம்புக்கு ஒரு புது தெம்பை கொடுக்குங்க. நீங்க ரொம்ப நாளா செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரு புனித பயணம் இப்ப கைகூடி வரும். அந்த பயணத்துல நீங்க ஒரு முக்கியமான நபரை சந்திப்பீங்க. அவர் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற ராஜயோகம் உங்களை ஒரு செல்வந்தரா மாத்துறதுக்கு எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுக்குங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஒரு தருணத்துக்காக காத்துட்டு இருக்கிறதா. வர்ற காலத்துல நீங்க தொடர உயரம் எல்லாம் உங்களுடைய கடின உழைப்புக்கு கிடைச்ச வெற்றிங்க. இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய விடிவு காலம் இப்ப பிறந்திருக்குது. நம்பிக்கையோட இருங்க. அந்த அதிசயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுங்க. இந்த நேரத்துல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த கவனிச்சு பார்க்கணும். இத்தனை காலமா உங்களை மதிக்காதவங்க, உங்களை ஒரு ஆளாவே மதிக்காம போனவங்க மத்தியில இப்போ உங்க செல்வாக்கு ஒரு தனி செல்வாக்கா வரப்போகுதுங்க. நீங்க ஒரு இடத்துல போய் நின்னா அங்க இருக்கிறவங்க எழுந்து நின்று மரியாதை கொடுக்குற அளவுக்கு உங்களோட ஆளுமை வளரப்போகுதுங்க. இது ஏதோ ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி அந்த கிரகங்களோட ஆசீர்வாதம் முழுசா இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த அழைப்பு
உங்களோட பழைய நண்பர் ஒருத்தர் மூலமா கூட இருக்கலாம். அவர் மூலமா கிடைக்க போற ஒரு சின்ன தகவல் உங்களோட பெரிய ஒரு சிக்கலுக்கு தீர்வா அமையுங்க. என்னடா இது இவ்வளவு சுலபமா இந்த விஷயம் முடிஞ்சிருச்சேன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இதுவரைக்கும் நீங்க முட்டி மோதி பார்த்தது நடக்காத காரியம் இப்போ ஒரு ஃபோன் கால்ல ரொம்ப ஈஸியா நடந்து முடிஞ்சிருக்கும். இதுதான் காலத்தோட கட்டாயம்னு சொல்றது. நீங்க ரொம்ப வருஷமா ஒரு பழைய கடனை அடைக்க முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க. இல்லைன்னா யாருக்கோ கொடுத்த பணம் வராம உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்துல ஒரு பெரிய திருப்பு முனை இப்ப நடக்குங்க. அந்த நபர் தானாகவே முன் வந்து உங்க பணத்தை நான் இப்ப தடுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகுங்க. இது உங்க பொருளாதாரத்தை மட்டும் இல்லாம உங்க மனசுல இருந்து ஒரு பெரிய பாரத்தையும் இறக்கி வச்சிரும். அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில இழுபறியா இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு சாதகமான முடிவு கிடைக்கும். பட்டா மாறுதல், வாரிசு சான்றிதழ் இல்லைன்னா நிலம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுல இப்போ ஒரு தெளிவு பிறக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க புதுசா ஒரு வண்டி வாங்குறதோ இல்லைன்னா வீடு புதுப்பிக்கிறதோ போன்ற சுபகாரியங்களில் தாராளமாக ஈடுபடலாம். கும்பராசிக்காரங்க நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. இப்போ அந்த வாய்ப்பு உங்களை தேடி வருதுங்க. நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட மற்றவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அமையும். உங்களுடைய அந்த கனிவான பேச்சு மற்றவங்க மனசை ஈர்க்கும். இது வரைக்கும் உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குழிப்பறிச்சவங்களை பற்றி நீங்கள் இப்போ கவலைப்பட போகிறதே இல்லை. ஏன்னா அவங்களே உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஒதுங்கி போயிடுவாங்க. உங்களுடைய அந்த நேர்மையான உழைப்புக்கு இப்போ ஒரு பெரிய பரிசு காத்துட்டு இருக்குதுங்க. இங்கே ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு பொருள், அது ஒரு சின்ன நகையிலிருந்து ஒரு பெரிய சொத்து வரைக்கும் எது வேணா இருக்கலாம். அது இப்போ உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு இருங்க. அது உங்களுடைய அந்த வெற்றியை இன்னும் அதிகப்படுத்துங்க. முக்கியமா உங்களோட அந்த 6வது அறிவு இன்ட்யூஷன் இப்ப ரொம்ப வேகமா வேலை செய்யும். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மனசுக்கு அது தெரிஞ்சிரும். இது நடக்குமான்னு நீங்க நினைப்பீங்க. அதே மாதிரி அது நடக்கும். இந்த உணர்வை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த ஒரு மாற்றம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்திடுங்க. நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு கனவா மாறி இப்போ ஒரு நிஜமான சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க. உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளோட சிரிப்பு சத்தம் உங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும். இத்தனை நாள் நீங்க பட்ட வேதனைக்கு அந்த இறைவன் கொடுக்கற போற நீதி இதுதாங்க. நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. அந்த பொற்காலம் உங்களுக்காகவே படைக்கப்பட்டிருக்குதுங்க. அந்த ஒரு ஃபோன் கால் வரும்போது உங்க வாழ்க்கையில புது வசந்தம் பிறக்கும். இந்த நேரத்துல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிச்சு பார்க்கணும். இத்தனை காலமா நீங்க மற்றவங்களுக்கு செஞ்ச உதவி எல்லாம் வீண் போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்பதான் பலன் தரப்போகுது. கும்பராசிக்காரங்க நீங்க எப்படின்னா, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா உங்ககிட்ட இருக்கிற கடைசி ₹1 கொடுத்துட்டு நீங்க பட்னியா இருக்கிற ரகம்ங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நீங்க யாரையே தேடி போய் நின்னது கிடையாது. அந்த வைராகியம் தான் உங்களை இப்ப இந்த உயரத்துக்கு கொண்டு வர போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து உங்க கூட பிறந்தவங்களோ இல்லைன்னா உங்க கூட படிச்ச பழைய நண்பர்களோ உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலமா தான் அந்த முக்கியமான தகவல் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இத்தனை நாளா அவங்கள புரிஞ்சுக்காம தப்பா பேசின உறவினர்கள் மத்தியில பரவாயில்லையே இவன் இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டானேன்னு அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட அந்தஸ்து உயரப்போகுது. இந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வரப்போற அந்த வாய்ப்பு நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு சின்ன உதவி மூலம் கூட இருக்கலாமுங்க. நீங்க எப்பவோ யாருக்கோ செஞ்ச உதவி இப்போ உங்களுக்கே ஒரு பெரிய வரப்பிரசாதமா வந்து நிற்கும். அந்த ஃபோன் கால் வரப்போ எதிர்முனையில பேசுறவங்க கிட்ட நீங்க ரொம்ப கனிவா பேசுங்க. ஏன்னா அவங்க தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போற கருவிங்க. சில பேருக்கு சொத்து சம்பந்தமான வழக்குகள் ரொம்ப வருஷமா இழுத்துட்டு இருந்திருக்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு மனசு சோர்ந்து போயிருப்பீங்க. அந்த விஷயத்துல கூட இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு வரும். அந்த செய்தி கூட ஒரு ஃபோன் கால் மூலமா தான் உங்களுக்கு தெரிய வருங்க. இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி வீடு கட்டணும் இல்லைன்னா நிலம் வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு அதுக்கான பண வசதி இப்ப தானாவே தேடி வருங்க. நீங்க இதுக்காக யார்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய சேமிப்பு இப்ப ஒரு பெரிய முதலீடா மாறுங்க. இதுவரைக்கும் வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க இப்ப சொந்த வீட்டுக்கு போறதுக்கான எல்லா வேலைகளும் வேகமா நடக்கும். அதுவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த கிரகங்களோட சப்போர்ட் உங்களுக்கு முழுமையா கிடைக்குது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க இலக்குல இருந்து நீங்க பின்வாங்காதீங்க. உங்க உங்க கீழ்த்தரத்துல பாக்குறவங்க மத்தியில ஒரு பெரிய கோபுரமா நீங்க உயர்ந்து நிக்க போற நேரம் வந்துருச்சுங்க. எந்த தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா கூட்டாளிகளால இருந்த பிரச்சனைகள் இப்ப தீரும். உங்களை ஏமாத்த நினைச்சவங்க இப்ப தானாக விலகிடுவாங்க. உங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைச்சு புது புது ஐடியாக்கள் உங்க மனசுல தோணும். அந்த ஐடியாவை நீங்க தைரியமா செயல்படுத்தலாம். அவங்களோட அந்த திறமையை அங்கீகரிக்கிறதுக்கு இப்போ ஒரு பெரிய நிறுவனம் காத்துட்டு இருக்குதுங்க. அவங்க கிட்ட இருந்து கூட அந்த அழைப்பு வர வாய்ப்பு இருக்குது. மற்றவங்கள சார்ந்து இருக்காம உங்க சொந்த காலில் நிற்கிறதுக்கான எல்லா பலத்தையும் அந்த இறைவன் உங்களுக்கு கொடுக்க போறாரு. உங்களோட அந்த தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம்ங்க. நம்பிக்கையோட இருங்க. உங்களுடைய அந்த பொற்காலத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க மனசுக்குள்ள இருக்க அந்த ஒரு பெரிய பாரம்ங்க. அதாவது யாராலையும் தீர்க்க முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு பழைய கடன் இல்லைன்னா மனஸ்தாபம்
அது இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த ஒரு ஃபோன் கால் உங்களோட பொருளாதார நிலைய மட்டும் இல்லாம, உங்களோட நிம்மதியும் திருப்பி குடுக்க போகுதுங்க. கும்பராசிக்காரங்க நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது தான் நெனைப்பீங்க. ஆனா, உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் மட்டும் எப்பவுமே தள்ளி போயிட்டே இருக்குங்க. ஆனா, இப்ப அந்த கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு நபர் அவங்களே ஃபோன் பண்ணி உங்களுக்கு அந்த சந்தோஷமான செய்திய சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நீங்க தயக்கப்படாம ரொம்ப தெளிவா உங்க முடிவ சொல்லுங்க. ஏன்னா, இது உங்க வாழ்நாளுக்குள்ளேயே ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புங்க. உங்க வீட்ல இருக்கிற சுபகாரியங்கள், குறிப்பா கல்யாண பேச்சுவார்த்தை, இல்லைன்னா வீடு கட்டுற வேலைகள் எதுவா இருந்தாலும் அது இப்ப ரொம்ப வேகமா நடக்கும். இதுவரைக்கும் இது நடக்குமா, நடக்காதான்னு சந்தேகத்துல இருந்த நீங்க, இப்ப இவ்வளவு சீக்கிரம் இது நடக்குதான்னு ஆச்சரியப்படுவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமாகும். உங்க பேச்ச கேட்கறதுக்கு ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கு. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற அந்த ராஜயோகம் உங்கள ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்குங்க. யாரோ ஒருத்தர் சொன்ன பேச்ச கேட்டு நீங்க உங்க மனச குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அத தைரியமா செய்யுங்க. அந்த ஒரு ஃபோன் கால் மூலமா கிடைக்க போற வாய்ப்பு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா அமையுங்க. பணப்புழக்கத்த பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கைய கடிக்கிற மாதிரியே ஒரு சூழல் இருந்திருக்கும். ஆனா, இனிமே அந்த கவலை வேணாம். நீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் கைக்கு வரும். அதுவும் ஒரு பெரிய தொகையா இருக்க வாய்ப்பு இருக்குது. அது நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக முதலீடு செய்வீங்க. உங்கள தேடி வரப்போற அந்த ஒரு நபர் உங்களோட ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வா இருப்பாருங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற அந்த குரு பார்வை எல்லா கஷ்டத்தையும் நீக்கி சந்தோஷத்த கொடுக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்கள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் ஆட்கள விட்டு தள்ளிருங்க. உங்க வெற்றிய யாராலயும் தடுக்க முடியாது. அந்த பொற்காலம் இப்ப உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட அந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை இப்போ உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. நம்பிக்கையோட காத்துட்டு இருங்க. அந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்க போறது உறுதிங்க. கும்பராசிக்காரங்க நீங்க எப்பவுமே உங்களுக்கு முன்னாடி கெத்தா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கே தெரியாம உங்கள ஒரு பெரிய இடத்துல வச்சு பார்க்குற ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்குங்க. இத்தனை காலமா உங்கள மதிக்காதவங்க, இவன் என்ன பண்ணிட போறான்னு ஏளனமா பேசினவங்க மத்தியில உங்களோட ஒரு செயல் இப்ப அவங்கள வாயடைக்க வைக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசிக்கு நடக்க போற அந்த ஒரு மாற்றம் உங்களோட பழைய நண்பர் இல்லைன்னா நீங்க முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல இருந்து ஒரு பெரிய அதிகாரி மூலமா அந்த ஃபோன் கால் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அவங்க சாதாரணமா ஏதோ ஒரு நலம் விசாரிக்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா அதுல ஒரு பெரிய வாய்ப்பு எல்லாம் இல்லைன்னா நீங்க ரொம்ப நாளா கேட்ட ஒரு உதவியோ கண்டிப்பா இருக்குங்க. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப நிதானமா பேசணும். ஏன்னா நீங்க பேசுற அந்த ஒரு வார்த்தை தான் உங்களோட அடுத்த 5 வருஷ வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. உங்களை விட்டு விலகி போன உறவுகள் கூட இப்ப இவன் நிலைமை மாறிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உங்க கூட ஒட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்ப நீங்க யாரையும் காயப்படுத்தாம அதே சமயம் உங்களை நீங்க பாதுகாத்துட்டு ஒரு முடிவு எடுக்கணும். கிரகங்கள் இப்போ உங்க பக்கம் இருக்கிறதுனால நீங்க செய்ய போற ஒவ்வொரு காரியமும் ஒரு புது வரலாற்றையே படைக்க போகுதுங்க. முக்கியமா அந்த நேரத்துல உங்ககிட்ட இருக்க அந்த பழைய பயத்தை எல்லாம் தூக்கி போட்டு ஒரு ராஜாவா இல்லைன்னா ஒரு ராணியா நீங்க நிமிர்ந்து நின்று அந்த வாய்ப்பை எடுத்துக்கணுங்க. நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.